வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட யூஐ யூஎக்ஸ் சீரீஸில் டே 18ல் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, போன வீடியோவில் ப்ரோட்டோடைப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஆனால் அதில் இன்ட்ராக்ஷன் டிசைன்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? லைக் இன்ட்ராக்ஷன் டிசைன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும், ஸ்வைப் பண்ணால் என்ன ஆகும், ஹவர் பண்ணால் என்ன சேஞ்சஸ் ஆகும், இது எல்லாமே இன்ட்ராக்ஷன்ஸ் தான். ஓகேவா? இது நம்ம ஃபிக்மாவில் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஆல்ரெடி நான் பண்ணி வச்ச ஒரு ஃபுட் ஆப்பை தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லோடிங் ஆகுது எனக்கு. ஸோ நீங்களும் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அதை மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், நான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறேன். நானும் ஓனாக பண்ணது. ஓகே, ஸோ இப்போது இன்ட்ராக்ஷனாக என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன். இன்ட்ராக்ஷனாக யூசர் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது ஆப் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறது தான் இன்ட்ராக்ஷன். இது நம்ம நேற்று ஒரு வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே? அந்த ப்ரோட்டோடைப் இன்ட்ராக்ஷன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு சில பல லாஸ் அண்ட் பாலிசிஸ் உண்டு. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகுது. அண்ட் தென் லாகின் சக்ஸஸ் ஆனால் ஹோம் பேஜுக்கு ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. அப்படி தானே? இமேஜ் மேலே இப்போ நம்ம இப்படி வச்சா அது ஹோவர் ஆகுது. அண்ட் இது எல்லாமே ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இன்ட்ராக்ஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிதானே? இன்ட்ராக்ஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டால், யூஐ மட்டும் நல்லா இருந்தால் போதாது. அதாச்சும் இந்த யூஐ மட்டும் நல்லா இருந்தால் போதாது. இந்த ஸ்க்ரீன் தான் நம்ம யூஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்க்ரீன் மட்டும் நம்மளுக்கு நல்லா இருந்தால் போதாது. என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னா, யூஎக்ஸ் நல்லா இருக்கணும். இன்ட்ராக்ஷன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கணும். இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா ஆப் போரிங்காக இருக்கும். அண்ட் தென் யூசர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரியல் ஆப் மாதிரி ஃபீல் ஆகாது. அப்படி தானே? இப்போ இப்படி இருக்குன்னா, இது ஒரு 3 இமேஜாக இருக்குது. ஸோ இது 3த்தையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது தான் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் ஈக்குவல் டு என்ன? லைஃப் ஆஃப் யூஐ. நம்மளோட யூஐயோட லைஃபே நம்மளோட இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பட்டன்லேருந்து இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, நான் இங்கேருந்து இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு இது கொடுக்குறேன். ஸோ இங்கே தான் எனக்கு இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டேப் ஆன் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் ஆன் டேப்பு அப்படி எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஆன் டேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் மோஸ்ட் காமன் இன்ட்ராக்ஷன். ஏன்னா நீ இதை டேப் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஸ்க்ரீன் போகும். அப்படி தானே? எஸ், பட்டன் கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். இதை நீ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா தான் ஆட் டு கார்டு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். ஸோ அதுதான் ஆன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஆன் கிளிக்குன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இதுக்கு ஸோ எக்ஸாம்பிளும் இதுதான். இப்போ நம்ம பார்த்தது தான் எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த ஆட் டு கார்டு நம்ம கொடுத்தா இந்த நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு போகும். ஓகே, இதுதான் ஆன் கிளிக் இது. ஸோ ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட்டு என்ன இன்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் ராக் லேட்டராக பார்க்கலாம். வைல் ஹாவரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, மவுஸ் மேலே வச்சதும் அது ஹாவர் ஆகுது. ஹாவர்னா ஒன்றும் இல்லை, அதோட கலர் சேஞ்ச் ஆகும், ப்ளூ கலரில் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வைல் ஹாவரிங் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி கலர் எனக்கு ப்ளூ கலரில் மாறும். எஸ், ஓகேவா? இதுதான் ஹாவரிங். கலர் ப்ளூ கலரில் நம்மளுக்கு மாறும். அண்ட் தென் ஷேடோ வரும். ஒரு ஷேடோ வரும். டெஸ்க்டாப் வெப்சைட், டேஷ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹாவர் வைக்கும்போது. ஏன்னா அங்கே கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஹாவர் ஆகும் இல்லையா? ஸோ இங்கெல்லாம் இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா, இந்த சைடில் உள்ள கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி வருதா? இதுதான் ஹாவர் எக்ஸாம்பிள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் அப்படின்னா வைல் ப்ரெஸ்ஸிங். அது ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் கிளிக் ப்ரெஸ் ஒன்று தான். பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் அனிமேஷன்ஸ் வரும். ஓகேவா? பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் அனிமேஷன் வரும். அதுதான் வைல் ப்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. எஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா கீ அண்ட் கேம் பேட் இதெல்லாம் இருக்குது இல்லையா. எதுவரை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வைல் ப்ரெஸ்ஸிங் இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்தோமா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நன்னை பார்க்க மறந்துட்டோம். நன்னா என்ன அப்படின்னா எதுவுமே நடக்காது. யூசர் கிளிக் பண்ணாலும் டேப் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் வராது. இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும்னா இருந்துச்சு அப்படின்னா வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் இன்ட்ராக்ஷன் வேணான் இருந்தால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு இதாக டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு ஐட்டமாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஆக்ஷன் எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. ஓகே. எஸ். அண்ட் தென் இதில் ஆன் ட்ராக்னாலும் என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கல. ஆன் ட்ராக்னா என்னென்னா யூசர் வந்து எலமெண்ட்டை ட்ராக் பண்ணும்போது ஆக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா. ஏதாச்சும் நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து இங்கேருந்து அங்கே ட்ராக் பண்ணுறோம், அது இங்கேருந்து நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா. அதுதான் வந்து இங்கே வந்து ஆன் ட்ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வைல் ப்ரெஸ்ஸிங் நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்படி தானே ப்ரெஸ் பண்ணும்போது நடக்கும். ஓகே. இப்போ வந்து கீ அண்ட் கேம் பேட்னா என்ன அப்படின்னா கீபோர்டு கீ இல்லை கேம் பேட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். லைக் கேம்ஸ் டிவியில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கேம்ஸ் டிவியில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ டிவியோட ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த கேமு இல்லைன்னா கீபேட் இது வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டு கீ இல்லை கேம் பேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஆக்ஷன் வந்து இது வந்து ட்ரிகர் ஆகும். லைக் ஒரு கேம் இது நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அந்த இதுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்குது அப்படின்னா மவுஸ் என்டர் அப்படின்னு இருக்கு. மவுஸ் என்டர்னா என்னன்னா மவுஸ் வந்து அந்த ஒரு எலமெண்ட் உள்ளே வரும். எலமெண்ட்டை விட்டு உள்ளே வரும்போது இல்லை மவுஸ் வந்து அந்த எலமெண்ட்குள்ளே வந்த உடனே அந்த ஆக்ஷன் நடக்கும். இப்போ இதில் வந்து நான் மவுஸ் என்டர் அப்படின்னா இந்த என்னோட கர்சர் இருக்கு இல்லையா, அது வந்து இது கிட்ட வந்த உடனே அடுத்த ஆக்ஷன் இருக்கும். நீ கிளிக் பண்ண வேணாம், டேப் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், அதுவே வந்து ஆக்ஷன் வந்து நடந்துடும். அண்ட் தென் மவுஸ் ஸ்லீவ்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு மவுஸ் எலமெண்ட் வந்து அதை விட்டு அந்த எலமெண்ட்டை விட்டு வெளியே போன உடனே ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கும். ஓகே. அப்புறம் வந்து டச் டவுன்னா என்ன அப்படின்னா ஃபிங்கர் ஸ்க்ரீன் மேலே டச் பண்ண உடனே ஆக்ஷன் நடக்கும். எஸ். நம்ம ஃபிங்கர் வச்சு டச் பண்ணது ஒரு ஆக்ஷன் நடக்கும்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து டெஸ்க்டாப்க்கு பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா. அண்ட் தென் டச் அப்னா என்ன அப்படின்னா ஃபிங்கர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டச் அப், ஃபிங்கரை வந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஆக்ஷன் ட்ரிகராகி நடக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டச் அப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் டிலே அப்படின்னு இருக்கு. ஆஃப்டர் டிலே அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் டிலே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கைஸ், இது எல்லாமே தான் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ரோட்டோடைப் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணினா உங்கள் டிசைன் ரியல் ஆப் ஃபீல் வந்து கொடுக்கும். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 19 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன்னு இந்த நேவிகேட் இதெல்லாம் வந்து என்னது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து இன்ட்ராக்ஷனோட ஒரு பார்ட் 1 தான். ஓகேவா. ஸோ அதுக்கு மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹே கைஸ், வீடியோ பார்த்தீங்கல்ல, யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல. லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.